பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் கடந்த 2020 நவம்பரில் அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டது. அதன்பின் 2021 தமிழ்நாடு சூதாட்டம் மற்றும் காவல் சட்டங்கள் திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டு சட்டமாக இயற்றப்பட்டது. இதன் மூலம் ஆன்லைனில் பணம் வைத்து விளையாடும் ரம்மி, போக்கர் போன்ற விளையாட்டுகள் கடுமையான குற்றங்களாக அறிவிக்கப்பட்டன. இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன. அதேபோல் கர்நாடக அரசு கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்து அம்மாநில உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்றங்கள் இந்த சட்டங்களுக்கு தடை விதித்து தீர்ப்பளித்தன. இதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகள் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டன. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களும் தங்களுக்கு சில நிவாரணங்கள் வழங்க கோரி மனுக்களை தாக்கல் செய்திருந்தன. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் JP பர்திவாலா மற்றும் R மகாதேவன் அடங்கிய அமர்வு இருதரப்பு வாதங்களை கேட்ட பின் நேற்று இறுதி தீர்ப்பு வழங்கியது. அதன் விவரம் பின்வருமாறு: சூதாட்டம், பணம் கட்டி பந்தயம் விளையாடுவது பொதுமக்களின் அடிப்படை உரிமை அல்ல. ஆன்லைன் சூதாட்டம் என்பது வர்த்தகத்திற்கு அப்பாற்பட்டது. வணிக உரிமையை கோரும் அரசியல் சாசன சட்டம் 19(1) கீழ் இதற்கு எந்த பாதுகாப்பும் கோர முடியாது. ஒரு விளையாட்டு திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் இருந்தாலும் அதற்கு தடை விதிக்க மாநில அரசுகளுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. விளையாட்டில் திறமையா அதிர்ஷ்டமா என்பது முக்கியமல்ல. பணம் மற்றும் பந்தயம் என்ற அம்சம் எப்போது உள்ளே நுழைகிறதோ அப்போதே அந்த விளையாட்டின் தன்மை மாறிவிடுகிறது. மனிதர்களிடம் பேராசை தீவிரமான அடிமைத்தனத்தை தூண்டிவிடுகிறது. இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதை பார்த்துக் கொண்டு மாநில அரசுகள் அமைதியாக இருக்க முடியாது. ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்க மாநில அரசுகளுக்கு முழு உரிமை இருக்கிறது. மாநில அரசுகள் நிறைவேற்றிய அந்த சட்டங்கள் செல்லுபடியாகும். இவ்வாறு அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது.